நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசம் குறித்து பேச்சு குறித்து அதிமுக அம்மானியின் நாஞ்சில் சம்பத், தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் ஆகியோர் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருகிறார் என்ற அறிவிப்பு தமிழகத்திற்கு புதிய ஆபத்து. இனம், மொழி, பண்பாடு, உரிமை இந்த தளத்தில் நின்று போராடுகிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு விடப்பட்டிருக்கிற அறைகூவல். ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மண்ணில் வாழலாம், இந்த மகிழ் கலைஞனாக அவர் மக்களை மகிழ்விக்கலாம். இந்த மண்ணில் இருக்கிற மிகப்பெரிய மக்களுடைய செல்வாக்கை பெற்று அவர் மிகப்பெரிய ஒரு நடிகனாக, சூப்பர் ஸ்டாராக வள வரலாம். அதில் எங்களுக்கு எந்தளவும் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழர் நிலத்தை ஆளுகின்றவர்கள் என்கிற நிலையில் நாங்கள் வருகின்ற போது இந்திய முழுக்க என்ன நிலைமை இருக்கிறதோ, இன்றைக்கி மராட்டியத்தை ஒரு மராட்டியன் ஆண்டு கொண்டிருக்கிறான், கர்நாடகத்தை ஒரு கன்னடன் ஆண்டு கொண்டிருக்கிறான், ஆந்திரத்தை ஒரு தெலுங்கர் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், பஞ்சாபி ஒரு பஞ்சாப் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று தமிழர் நிலத்தை எங்கள் 7 கோடி மக்களில் ஒருவன் நாங்கள் ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கு இடையூறாக யார் வந்தாலும் அது நிச்சயம் இன்றைய தமிழர் நிலத்தில் எடுபடாது என்பதுதான் எங்களுடைய பார்வை.